ஸ்ரீ குருப்பியோ நமகா, ஓம் ஸ்ரீ பிரம்மனே நமகா, ஓம் ஸ்ரீ சந்திராயே நமகா. கடவுளின் அருளால் இன்றும் என்றும் நலமுடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கின்றேன். இன்றைக்கு வந்து ஒரு ஒரு நல்ல பதிவு, ஒரு சிறப்பான பதிவு. ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ வந்து வேலை செய்யறாங்கிறத தாண்டி தொழில் தான் பெரும்பான்மையா இருக்கு. எல்லாருமே இன்னைக்கு வந்து ஒரு கடை வச்சிருக்கிறது, ஒரு பிசினஸ் பண்றது, ஒரு தொழிற்சாலைகள் வச்சுட்டு இருக்கிறது, அந்த மாதிரி ஒரு ஓனரா உட்காரணும் அப்படிங்கிறது தான் நிறைய பேரோட எண்ணமா இருக்கு. ஆரம்பிக்கும் போது என்ன பண்றாங்கன்னா ரொம்ப ஆர்வத்தோட ஆரம்பிக்கிறாங்க. அதுல எதனா ஒரு சின்ன ஒரு சர்க்கிள் வந்தா கூட என்ன பண்றாங்க, மனசு விட்டுரும். அந்த மாதிரிலாம் நிறைய இன்சிடென்ட்ஸ் நடக்குது. ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம், அது சரியா நடக்கல, ஆனா அதுல மன வருத்தத்துக்கு ஆளாகுறாங்க, நிறைய கடன்ல ஆளாகுறாங்க. ஆனா ஒரு தொழில் ஆரம்பிச்சா அந்த தொழிலுங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு இன்கம் கொடுக்கணும். அவங்க போட்டதுக்கான முதலீடு எவ்வளவு போடுறாங்களோ அதை விட 100 மடங்கு அதுல இருந்து அவங்க இன்கம் எடுக்கும். அதுக்கு ஒரு சூட்சமமான வழி. நீங்க ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறீங்கன்னா ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இந்த வழிபாடை வந்து, வழிபாடுங்கிறது இல்ல, நீங்க சாதாரணமான ஒரு வேலைதான் அது. நீங்க எப்படி ஒரு தூபம் காமிக்கிறீங்களோ அதே மாதிரி ஒரு ஊதுவத்தி காமிப்பீங்கல்ல, எது வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை டெய்லி ஒரு ஊதுவத்தி காமிக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்கல்ல, அதே மாதிரி வழிபாடு தான் இதுவுமே. ஒரு எளிமையா இருக்கும், ஆனா அதுல பலன் பாத்தீங்கன்னா நல்ல நல்ல பலனா இருக்கும். ஒரு சில வியாபாரிகள்லாம் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது அந்த கடையில, ஆனா ஏதோ ஒரு சூட்சுமங்களை அங்க பயன்படுத்திருப்பாங்க. அந்த தொழில வந்து அவங்க ரொம்ப 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 மேன்மையா வருவாங்க. ஆனா நாம வந்து அந்த சூட்சுமங்களை தெரியாமலேயே என்ன பண்றோம், நம்ம தொழில் அழிஞ்சிருச்சு, நம்ம தொழில் பார்த்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்ம பண்றோம். அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். நீங்க ஒன்றும் இல்லை, ஒரு கொஞ்சமா தண்ணி, கடை திறக்க வரீங்களா, கடை திறக்க வரும்போது எப்படியுமே வாசல் பெருக்கி சுத்தம் பண்ணி மஞ்சள் தண்ணி தெளிச்சு விட்டுருக்கோம். அது வந்து எப்பவுமே நல்லது. வாசல்ல வந்து மஞ்சள் தண்ணி தெளிச்சு வச்சுட்டு கடை திறந்துட்டு நீங்க எப்பவுமே கடையெல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாம் பண்ணிடுங்க. அடுத்தது நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு சின்னதா ஒரு கண்ணாடி டம்ளர், எவர் சில்வர் பயன்படுத்தக்கூடாது, கண்ணாடி டம்ளர்ல கொஞ்சமா பன்னீர் விட்டுக்கோங்க, கொஞ்சமா அதுல பச்சை கற்பூரம் போட்டுக்கோங்க, ஏலக்காய், கிராம்பு. இதை கூட என்ன பண்றீங்கன்னா, இந்த பச்சை கற்பூரம் வந்து ஏலக்காய் கிராம்பு வந்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுல ஒரு 2 சிட்டிகை, அதுக்கப்புறமா பச்சை கற்பூரம் கொஞ்சமா பன்னீர், இந்த பச்சை கற்பூரம் இந்த தண்ணியில உள்ளங்கையை வச்சு மூடி வச்சுக்கோங்க. இதுல வந்து நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா மந்திரம் சொல்ல போறீங்க. அது வந்து நீங்க மனசுக்குள்ளவே சொல்லிக்க வேண்டியதுதான். கடையெல்லாம் வியாபாரம் பண்றதுக்கு முன்னாடி இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிருங்க. இது என்ன மந்திரம் அப்படிங்கறத மட்டும் பார்க்கலாம். சுக்ல மகா சுக்லே ஸ்ரீ மகாலட்சுமி நமோ நமகா அப்படிங்கிற மந்திரம். ஸ்ரீ சுக்ல மகா சுக்லே ஸ்ரீ மகாலட்சுமி நமோ நமகா அப்படிங்கிற மந்திரத்தை நீங்க வந்து மனசுக்குள்ளவே சொல்லிக்கலாம். 1 முறை சொல்றீங்களா, 9 முறை சொல்றீங்களா, அது உங்களோட விருப்பம். சொல்லிட்டு இந்த தண்ணியை வச்சு வெறும் ஊதுவத்தி காமிச்சிட்டு இந்த தண்ணி என்ன பண்றீங்கன்னா கடை முழுக்க தெளிச்சு விடுறீங்க. இல்ல காலையில என்னால பண்ண முடியல, சாயந்தரம் என்ன பண்றீங்கன்னா இதே ப்ரொசீஜர் தான். நீங்க காலையில சாயந்தரம் 6:15 6:55 இந்த பூஜையை முடிச்சிடணும். இந்த பூஜையை முடிச்சுட்டு நீங்க இந்த தண்ணியை தெளிச்சு பாருங்க. வியாபாரம் எனக்கு வந்து ஒழிஞ்சிட்டே இருக்கு, வியாபாரம் வந்து அடுத்தது நான் வியாபாரம் நடத்துவேனா அப்படிங்கிறது எனக்கு தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த மந்திரம் சொல்லி நீங்க இந்த தண்ணியை தெளிச்சு மகாலட்சுமியோட பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா நடக்கும். இதுல வந்து வேற எந்த ஒரு விஷயமும் கிடையாது. மகாலட்சுமியை நம்ம வசியம் பண்றோம். எப்படி வசியம் பண்றோம், ஒரு சின்ன ஒரு மந்திரம் சொல்லி அதுக்கான ஒரு சூட்சமமான வழியை செஞ்சு அதன் மூலியமா தொழிலை வந்து நம்ம மேன்மையடையும். ஆனா இந்த தொழிலை, இந்த மகாலட்சுமி பூஜையை பண்ணிட்டு தொழில்ல ஈடுபாடு இல்லாம நான் கடைக்கு வராமையோ ஒரு கம்பெனிக்கு போகாமலையோ இருக்கேன் அப்படின்னா அது கிடையாது. உங்களோட முழு உழைப்ப போட்டு பலன் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டுமே இந்த பரிகாரம் வந்து சக்சஸ் கொடுக்கும். நம்மளோட உழைப்பே போடாம இந்த மந்திரத்தை டெய்லி சொல்றேன் அதனால எனக்கு பலன் கிடைக்கல அப்படின்னா எந்த ஒரு வழிபாடாலையுமே அதை திருப்திப்படுத்த முடியாது. நம்மளோட
பரிபூரணமான உழைப்பு மொத்தமே, நம்மளோட உடல் உழைப்பு மொத்தமே அதுல போட்டு நமக்கு பலன் கிடைக்கல அப்படின்னு எதிர்பார்க்கிறவங்க அத்தனை பேருக்குமே இது வந்து ஒரு சிறப்பான ஒரு பரிகாரமா இருக்கும். இதை செஞ்சு பாருங்க. எல்லாருமே வாழ்க்கையில நல்ல ஒரு வெற்றி அடைவீங்க, நல்ல ஒரு முதலாளியாக வருவீங்க. அப்படிங்கிறதுல யாருக்குமே இந்த ஒரு ஐயப்பாடுமே தேவையில்லை. எல்லாமே நல்லதே நடக்கும். பாரம்பரிய முறையில் ஆன்மீகத்தை தொடர ஸ்ரீ மகாலட்சுமி ஆன்மீக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்க போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனா வந்துகிட்டே இருக்கும். நல்ல சிறப்பான கமெண்ட்ஸை கொடுங்க, ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.